நான் கண்ணப்பன் சாம்பியன் சர்க்கிள் கிளப்போட ஃபவுண்டர். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி எதுக்கு மினியத்தான், எதுக்கு நம்ம கிடோட ரன் 2026 மினியத்தான் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஹோல் கான்செப்ட் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி 1லேருந்து 3 வயசு பசங்க வந்து விவசாயத்தை காப்பதற்காக ஓடினாங்க. 4லேருந்து 8 வயசு பசங்க வந்து ரத்த தானம் ப்ரொமோட் பண்றதுக்காக ஓடினாங்க. 9லேருந்து 15 வயசு பசங்க வந்து வேர்ல்டு ஹார்மனியை ப்ரொமோட் பண்றதுக்காக ஓடினாங்க. இதான் the whole concept of this 2026 Miniathon. வணக்கம், நான் காரைக்குடிலேருந்து இங்கே வந்திருக்கேன். மினி மாரத்தான் அது கிட்ஸுக்காக நடத்துகிற மாரத்தான். இது தான் முறை பார்க்கப்படுது. சிவகங்கை மாவட்டத்துலேயே வந்து பல இடங்களில் வந்து மினி மாரத்தான் ஓட்டியிருக்காங்க. மினி மாரத்தான் ரன்னிங் லெவலில் வந்து அவங்க மினி மாரத்தான் வச்சுருப்பாங்க. அது கிட்ஸுக்காக வச்சுருக்கிறது இப்போ இந்த சிவகங்கை மாவட்டத்தை பெருமைப்படுத்துகிற அளவுக்கு இருக்கிறதாக கருதப்படுகிறது. இது வந்து கிட்ஸ் எல்லாம் வரலாம்னு சொன்னதுனால, 1 வயசுலேருந்து 9 வயசு உள்ளவங்க வரைக்கும் ஓடலாம்னு சொன்னதுனால நாங்கள் பாப்பா கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இது வந்து அவளுக்கு ஃபஸ்ட்டு மாரத்தான். 199 ஃபீஸு. அதுக்குரிய டிஷர்ட்டு, அதுக்குரிய உள்ள திங்ஸ்லாம் நிறைய கிட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சந்தோஷம். இந்த ஈவெண்ட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது ப்ரோ. இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நம்ம ஊரில் கிடைக்குமான்னு நாங்கள் இது வரைக்கும் எதிர்பார்த்ததில்லை. ஃபஸ்ட் டைம் எப்படி இருக்க போதோன்னு கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் வந்தேன். பரவாயில்ல, ஆர்கனைசேஷன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இது பண்ணணும். ஆன் ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் 2-3 இது போடலாம். ஒரு இடம்னால கூட்டம் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆன்லைனில் பண்ணவங்களுக்கும் முன்னாடியே கூட இந்த பேக்கேஜ் 1 day பிஃபோர் டெலிவர் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துடும் கிட்டலாம். It's a very good initiative. I am Dr. Swati Devakar. We are the sponsors from the medical team, the Devakar Hospital. So we have actually we didn't anticipate this much of a crowd, but then it's a good gathering here and it's a good initiative. So let's see how it works out. How it startedனா, என் ஒய்ஃப் வந்து இன்ஸ்டாகிராமில் மதுரையில் நடந்த ஒரு ஈவெண்ட்டோட ஃபோட்டோஸ் பார்த்துட்டு மதுரையில் பாப்பாவை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுக்கு நீங்கள் எப்படியாவது கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. தென் ஐ டிசைடட், ஏன் இதை வந்து நம்ம சிவகங்கையிலே பண்ணக்கூடாது. சிவகங்கையில் இதுவரை நடந்திருக்கான்னு ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் ஒரு மினியத்தான் நடக்கல.
ஸோ இது நம்ம ஊரில் நம்ம பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் டீம், என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஜிம்மில் இருக்க பாய்ஸ் எல்லாருக்கிட்டையும் கேட்டோம். என்னடா இது எப்படி நினைக்கிறீங்க, பண்ணுவோமா அப்படின்னு கூப்பிட்டு என்னோட டிடிடிசி ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் வச்சுருந்தோம். அப்போ அவங்க எல்லாரும் சொன்னது என்னதுன்னா, ஷூரா ப்ரோ, ஷூரா பண்ணுவோம், திங்ஸ் வில் கெட் டு ஒர்க் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க எஸ் சொன்ன பின்னாடி பிஆர்கே ஸ்போர்ட்ஸ் ஹப்ல யூஸ்வலி நாங்கள் டர்ஃப் விளையாடுவோம். அப்போ விளையாட போகும்போது இந்த மாதிரி டிஷர்ட்ஸ் நீங்கள் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஸ்பான்சர்ஸ் கிட்ட கேட்டிருந்தோம். அவங்க பண்ணலான்னு சொன்ன பின்னாடி அகைன் இட் கேட் கிக் ஸ்டார்டட். அப்புறம் தென் ஒரு 6 ஸ்பான்சர்ஸோட நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். என்ன நீடோ, அவங்க எந்த கேஷ் ட்ரான்சாக்ஷன்ஸ் எதுவுமே அவங்ககிட்ட வாங்காமல் என்ன நீடோ அதை மட்டும் அவங்க கொடுத்தா போதும். அவங்க 6 ஸ்பான்சர்ஸுமே இது நாங்கள் பண்ணிடுவோம், மெடிக்கல் பார்ட்னர் ஒருத்தவங்க இந்த மாதிரி ஒன்று சொன்ன பின்னாடி we get into like ஒரு 100 பார்ட்டிசிபென்ட்ஸோட அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறோம், எந்த பெரிய ரிஸ்க்கு வேணான்னு சொல்லி ஃபஸ்ட்டு 100 பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு டிஷர்ட்ஸ்ன்னு சொல்லி ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு டே ஒரே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் தான் இருந்தது. செகண்ட் டே வந்து ஒரு 10 ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தது. அப்புறம் நம்ம சிவகங்கை மீடியா நெட்வொர்க் போஸ்ட்டுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் டே ஒரு 100 ரெஜிஸ்ட்ரேஷன் வந்தது. நாங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ்டுன்னு சொன்ன பின்னாடி அனதர் 100 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்துட்டே இருந்தாங்க. அப்புறம் நம்ம சிவகங்கை மீடியா நெட்வொர்க்லேயே வந்து சொல்லியிருந்தாங்க, ஒரு ஸ்பான்சர் அவங்களே ரெஃபர் பண்ணியிருந்தாங்க, ஒரு மாதிரி கேட்குறாங்கன்னு சொல்லி. அப்போ அவங்க ஒரு 100 டிஷர்ட்ஸ் கொடுக்க ரெடியாக இருந்தாங்க. எகெயின் அதுக்கு மேலேயும் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு இருக்கும்போது ஓவர்வீமிங்காக இருந்தது ரெஸ்பான்ஸ். எல்லா பேரண்ட்ஸும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து எங்களுக்கு எதுவுமே வேணாம், சர்டிஃபிகேட்ஸ் மெடல்ஸ் எதுவுமே வேணாம், ஆனால் எங்களை பசங்களை மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வரவட்டையும் நாங்கள் ஆல்ரெடி அவங்ககிட்ட சொல்லிட்டோம், கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லவட்டையும் ஓகே ஃபைன், அவங்க இதுக்கு ஏதாவது பண்ணலாம்னு சொல்லி ஸ்பாட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு 125 பண்ணோம். அதுவும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே பயங்கர இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. இதுதான் திஸ் இஸ் ஹவ் இட்ஸ் எவால்வ்டு. தென் ஹவ் இட் இஸ் கோயிங் டு பின்னா, எங்கள் கிளப்போட ஆக்டிவிட்டீஸ் வந்து ஃபர்தராக இது மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணலாம்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். லைக் கிட்ஸுக்கு, பசங்களுக்கு நாங்கள் நம்ம டர்ஃப் டோர்னமெண்ட் இந்த மாதிரி நிறைய பண்ணலான்னு இருக்கோம். மெயின் இன்டென்ஷனே இது வந்து ஸ்போர்ட்ஸ் என்தூசியாஸ்டிக் கிளப்பாக எடுத்துகிட்டு போகலாங்கிறது தான். யாருக்கு இதை நம்ம கொடுக்க போகிறோம், இப்போ நம்ம ஸ்டேட் லெவலில் ஒரு பையன் விளையாண்டுருக்கான், அவனுக்கு வந்து நேஷனல் போகணுன்னா அவனுக்கான ஸ்பான்சர்ஷிப், இது எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு இது ஒரு மீடியமாக நம்ம கொண்டுட்டு போகலான்னு இருக்கோம். இப்போவே வந்து we are open to it. நீங்கள் அந்த மாதிரி யாராவது பசங்க இருந்தீங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் எங்கள் சைட்லேருந்து என்ன பெஸ்ட் பண்ணலாமோ அவங்களோட பேக்ராப் செக் பண்ணிவிட்டு எங்கள் சைட்லேருந்து பெஸ்ட் நாங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். தேங்க்யூ.